कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना भगवाனை எப்போதும் போற்றும் வேதம் ராமாயணமாக பூலோகத்தில் பிறந்தது. திருமால் ராமனாக அவதரித்த போது வேதங்களெல்லாம் ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. ராமாயணத்தில் ராமனுக்கு மட்டும் முக்கியத்துவம் என்பதில்லை. பேரு ராமாயணம் என்றிருந்தாலும் அது சீதா சரித்திரம்னு சொல்லுவதுண்டு. ஹனுமத் கதா என்னும் போற்றப்படுகிறது. ஒரு பூர்ணமான இதிகாசம் ராமாயணம். பகவானை பற்றியும் மகாலட்சுமி தேவியை பற்றியும் பக்தர்களான பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் ஆகியோரை பற்றியும் பரமபக்தராக இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை பற்றியும் இப்படி பல பேரை பற்றியும் ராமாயணத்தில் உள்ளது. அதோடு நில்லாமல் இன்னும் சில பக்தர்கள் அவ்வளவு தூரம் ராமனோட எப்பவுமே இருந்தவர்கள் அல்லர். ஆனா அவர்களுக்கு ராமனுக்கும் இருந்த ஒரு நாள் 2 நாள் தொடர்பு, 1 மணி நேர 2 மணி நேர தொடர்பாலேயே கொண்டாடப்படுகிறார்கள். குஹன் அனைவரும் அறிந்தவன். எவ்வளவு தூரம் இப்ப ராமனோட பழக்கம். ஒரு நாள் அவனை பார்க்கறதுக்காக வந்தார். அன்று இரவு ஒரு வேளை தங்கினார். மறுநாள் பகல்ல புறப்பட்டு போயிட்டார். ஆனா அந்த வேடன் பெற்றிருக்கிற வைபவம் இவ்வளவு இல்லை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ஸ்ருங்கிபேரபுரம்ங்கிற இடம், அந்த இடத்துக்கு பெருமையே குஹனாலதான். ஆழ்வார்களுடைய பாடலில் பல இடங்கள்ல அவன் இடம் பிடிச்சிருக்கணும்னால் அப்ப எத்தனை மகாத்மியம் இருந்திருக்கும். இது குஹனுக்கு. அந்த அளவுக்கு கூட கொஞ்சமேனும் பழகினாரா தெரியாது. ஜட்டாயுங்கிற கழுகரசர். ஆனா ராமனுக்கென்னே போராடி உயிரை கொடுத்தார், பெரும் பேரு பெற்றார். அவ்வளவு தூரமே. சுக்ரீவன் ஒரு குரங்கு. ஆனா ராமனுக்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி இன்னி வரைக்கும் சுக்ரீவன் சுக்ரீவன் ஊரே போற்றுகிறது. இப்படி கொஞ்ச நேரம் பழகினவாள் இருந்து விட்டே பிரியாத கூடவே இருந்த சீதை வரை எத்தனை பேர் ராமாயணத்துல கதாபாத்திரங்கள். இவர்கள் எல்லாரும் தராசின் ஒரு தட்டில் என்றால் மற்றொரு தட்டில் ஆஞ்சநேயர் உள்ளார். இவா இத்தனை பேருக்கு எத்தனை பெருமை உண்டோ அது மொத்தத்தையும் தன்னிடத்திலேயே அமைத்து கொண்டவர் ஹனுமான். மாருதி மாருதின்னு கொண்டாடப்படுகிறார். ஏன்னா மாருதம்ங்கிறது காற்று, வாயு பகவானை குறிக்கும். வாயு பகவானுடைய குமாரர் வாயு குமாரர் மாருதாத்மஜர். அதனாலதான் அவருக்கு ஹனுமான், மாருதி, ஆஞ்சநேயர், வாயுபுத்திரர் என்னும் பல திருநாமங்கள் திகழ்கின்றன. அவருடைய அனுபவத்தை, அவருடைய வைபவத்தை, குணங்களை, அவர் செய்து காட்டியிருக்கிற சிறந்த கைங்கரியங்களை இதெல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நவரச ஆஞ்சநேயர் என்னும் தலைப்பில் நேற்றைக்கு நவரசங்கள் என்னன்னு சொன்னேன். ஒரு நவரசம் மட்டும் நம்ம பார்க்கல, 2-3 நவரசங்கள் பார்த்துருக்கோம். முதல் நவரசம் எல்லாரும் அறிந்திருக்கிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோர் பக்திச்சேன் நவலக்ஷணா. ஒரு அடியவன் பகவானிடத்தில் எப்படி பக்தி பண்றார் என்னும் 9 விதங்களில் பக்தியின் வெளிப்பாடு. இதில் அடிய முடிச்சுட்டு வாசல்ல போறச்சே ஒருத்தர் வந்து கேட்டார்கள், 9 வித பக்தி சொன்னிலே, ஆனா இந்த 9 எல்லாம் நம்மால பண்ண முடியாது போல் இருக்கே, அது ரொம்ப அதிகமா இருக்கேன்னு நியாயமான கேள்வி. அதுல ஒன்னான வருதான்னு முதல்ல பார்ப்போம். 9 பண்ணணுங்கிற தேவையில்லை. 1 பண்ணோம்னா கூட அதன் மூலம் பிடிச்சிருந்து
ஒரு படிக்கட்டை பிடிச்சிருந்தா மேல மேல ஏறிவிட மாட்டோமா? அதே போல இந்த 9இல் 1 வந்தாலும் மேற்கொண்டு 8ம் ஒரு பக்தன் பகவானிடத்திலே எப்படி பழகுகிறான்ங்கிறதை சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோவோ ஸ்மரணம் பாத சேவனம்னு 9 விதத்துல பார்த்தோம். அதுபோல எல்லாரும் எப்போது நவரசம்னா பொதுவா சொல்லுவது எதை? ஸ்ருங்கார ரசம், வீரரசம், கருணாரசம், ஹாஸ்ய ரசம், அத்புத ரசம், பயானக ரசம், பீபத்ச ரசம், ரொம்ப ஆச்சரியமான ரௌத்ர ரசம், சாந்தி என்ன 9ன்னு பார்த்தோம். இந்த 9க்கு மேல 10வது ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுங்கோன்னு சொல்லியிருந்தேன். வாத்சல்யம்ங்கிற ரசம். ஒரு தாயார் தன் குழந்தையினிடத்தில் என்ன ரசம் காட்டுகிறாளோ அது வாத்சல்யம். இது தவிர ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் இருந்து எப்படி பெருமானோடு அவர்கள் கலந்துள்ளார்கள், அவனோட எப்படி பழகினார்கள்ங்கிறதுக்காக முதல்ல தாஸ்ய ரசம். பகவானுக்கு நான் தாசன் புரிந்து கொண்டு அவனுக்கு ஆந்தனையும் கைங்கரியங்கள் செய்யணும்னு இருக்க வேணும், தாஸ்ய ரசம். அதுக்கப்புறம் அவனை நாம தானே பரிவோடு நோக்க வேணும் என்று தாயாருடைய ரசம். ஒரு யசோதை கண்ணனை எப்படி நோக்கினாளோ அது தாயின் ரசம். ராமனை தசரதன் எப்படி நோக்கினானோ நாம் தான் ராமனை காப்பாற்ற வேண்டும் நினைச்சானே அது தந்தையினுடைய ரசம். ஆக ஞானம் இருந்தால் தாஸ்ய ரசம் புரியும், பரிவு இருந்தால் தாயாருடைய ரசம் புரியும். நாம தான் பெருமானை ரட்சிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் தந்தையினுடைய ரசம் புரியும். அன்பும் காதலும் இருந்தால் அப்பதான் நாயகியினுடைய ரசம் புரியும். இது 4வது ரசம், பிரேமபாவம்னு பார்த்தோம். அப்ப பிரேம ரசத்தாலே நாயகி பெருமானை அடைய துடிக்கிறாள். அதுக்கப்புறம் அவர் வராத போது, காதலி காதலனை அடையாத போது தவித்து எப்படியான தன்னை காப்பாற்றி கொள்ளணும், அவரை கூட்டிட்டு வரணும், கைப்பிடிக்கணும்னு ஆசைப்படுவாளே. அதுல முதல் ரசம் நாம பார்த்தது தூத பிரேஷணம். பறவைகளை எல்லாம் தூது விடும் ரசம். தன்னிடத்தில் இருக்க முடியாமல் கிளியே நீ தூது போறியா, கொக்கே தூது போறியா, அன்னப்பறவையே தூது போகிறாயா என்று தூது விட்டது. ஆண்டாள் மேகத்தை திருவேங்கடவனுக்கு தூது விட்டாள். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள்னு நாச்சியார் திருமொழியில 10 பாசுரங்கள். ஆண்டாள் சிவிலிபுத்தூர்ல இருந்து கருத்த மேகங்களை திருமலை ஏழுமலையப்பனுக்கு தூதுவிட்டு நான் இங்க காத்துருக்கேன்னு போய் சொல்லு. ஆனால் அந்த நாள்ல இருந்து மேக விடு தூது, பக்ஷி விடு தூது, மனம் விடு தூது, மனசையும் தூது அனுப்புறவர்கள் உண்டு. ஏன்னா பக்கத்துல இருக்கிற யாரும் உதவ மாட்டாங்க என்ன வந்துடுத்துனால் இவெல்லாம் நமக்காக ஒண்ணும் பண்ண போறது இல்லைன்னா நெருக்கமானது எது? மனசுதான். அப்ப மனசையே தூது விடுறது கூட உண்டு. இதெல்லாம் 5வது ரசம் பார்த்தோம். தூது போனவன் வருகிற வரைக்கும் நம்மளை எப்படி காப்பாற்றி கொள்ள அனுகாரம் பண்ணி தரிக்கும் ரசம். தூது விடுதல்னா என்ன எதிர்பார்ப்பு? எதிர்பார்ப்பு ஆகாங்ஷா பிரதீக்ஷான்னு சொன்னேன். கண்டிப்பா வருவார், கடவுள் கைவிட்டு விட மாட்டார், கொஞ்சம் போக்கு காட்டுவாரே தவிர வந்துடுவார். இந்த எதிர்பார்ப்புல தானே நாயகி தூது விடுகிறான். அது 5வது ரசம். 6வது அனுகாரம். அனுகாரம்ங்கிறது கண்ணனே கூட இருக்கிறாப்புல நினைச்சிருந்து ஒருத்தி காளிங்க நாட்டம் நிற்கிறது, இன்னொருத்தி கண்ண நாட்டம் தன் காலை தூக்கி அவ பேர்ல வைக்கிறது, இன்னொருத்தன் காளிங்கனே எனக்கு அதை ஓடிப்போ அப்படின்னு சொல்றது. ஒரு பெண்ணு நடந்து போறாளாம். இடையர்கள் எல்லாம் தலையில கலையப்பானையை வச்சுட்டு நடப்பாடுவது. அப்ப இடுப்பை உடைச்சு நடப்பார்களாம். அவ நீண்ட கோடாலி முடிச்சு போட்டுருக்கிறது இப்படி இப்படி அசையுமா, அதை போலதான் கண்ணனும் நடப்பாளாம். அது ஒரு தனியை நட வச்சிருந்தாலும் அது முதல் 10 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் மதுராபட்டினத்துக்கு வந்துட்டார். கோகுலத்துல இருந்து பிருந்தாவனத்துல நந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் அப்படி நடப்பான். ஒரு பொண்ணு வேணும்னு அவனாட்டமே நடந்து காட்டி நமக்கு அது ஒரு விளையாட்டு வச்சிருக்கோம். பள்ளிக்கூடத்துலாம் கூட இன்னார் பேசலாப்புல பேசி காட்டுறது, இன்னார் சிரிக்கலாப்புல சிரிக்கிறது அப்படின்னா அவரே அநேகமா அது நடிகர்களை பத்தியோ இல்லை வேற ஏதாவது பெரிய பேச்சாளர்கள் அரசியல்வாதியை பத்தியோ பண்றது வழக்கம். அப்ப அப்படி பண்ணால் அவரே நம்மோட இருக்கிறாப்புல ஒரு எண்ணம் வரும் இல்லையோ. அதே போல கண்ணன் இருக்கிறதா நினைச்சுன்னு அவர் நடந்து காட்டுவாளாம். நடக்கச்சு எல்லாரும் பார்த்து கண்ணன் வந்துட்டாளான்னு ஆச்சரியப்படுவாளாம். அவனே நான் தான் கண்ணன், உங்களுக்காக இப்ப நடக்கிறேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லி வருவாள். ஆக துட்டகாளிய திஷ்டாத்திர கிருஷ்ணோகம் இது சாப்பரா என்று இப்படி நடந்து காட்டினது இதெல்லாம் அனுகாரம். கண்ணன் இருக்கிறாப்பிலேயே நினைத்து கொண்டு பண்ணது. அனுகரித்து இவர்களால முடியலனால் அப்ப கோபம் வரும் இல்லையோ. பிரணய ரோஷம்னு ஒரு ரசம் பார்த்தோம். அனுகரிக்கிறோம் ஆனா தாங்களே அதற்கு மேல மடல் எடுத்தல்.
ஏழாவது ரசம் சொன்னது திருமங்கையாழ்வார் 2 பிரபந்தங்களாலே மடல் எடுத்தார். நம்மாழ்வாரும் மடல் எடுத்திருக்கார். மடல் எடுத்தல்னா என்னன்னு விளக்கமா சொன்னேன். பனமடலால் ஒரு குதிரையை பண்ணி அதுல ஏறி உட்காந்து 4 குழந்தைகளை பிடிச்சு பொம்மை குதிரையை இழுக்க சொல்லி பனமடல்ல அந்த பெண்ணோட படத்தை வரைஞ்சி வச்சிருந்து இவதான் என்னை ஏமாத்திட்டாள்னு ஆண் எடுக்கணும். இதுல ஒரு வித்தியாசம் உண்டு. வடக்க போனா சம்ஸ்கிருத இலக்கியம், தெற்க தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்தில் ஆண்கள் பெண்களை விரும்பி மடல் எடுக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் தமிழகத்தில் பெண்கள் ஆண்களை குறித்து மடல் எடுப்பது கிடையாது. வடமொழி சம்ஸ்கிருத இலக்கியத்தில் பெண்ணு ஆணை குறித்து மடல் எடுக்கிறது உண்டு, ஆணும் பெண்ணை குறித்து மடல் எடுக்கிறது உண்டு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திருமங்கையாழ்வாருக்கு தாங்கிற ஆண் மறந்து போய் பெண்ணா தன்னை நினைச்சு விட்டான். நாயிகா பாவத்தோட தான் மடல் எடுக்கிறார். அப்போ ஒரு கேள்வி வரும், தமிழ் பாசுரம் தானே திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார், தமிழர்களுடைய மரபை மாறலாமா? பொதுவாக ஒரு சந்தேகம் கருத்து. அது என்னமோ ஆழ்வார்கள், அது வைணவர்களா இருக்கட்டும், நாயன்மார்களா இருக்கட்டும், தமிழுக்குன்னு இருந்தார்களா? இவ எல்லாரும் வடமொழி சார்ந்து வாழ்ந்தவர்கள் தானேன்னு அது அப்படியே பக்தர்களிடையே அந்த எண்ணம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அப்படியே அந்த கருத்து புகுத்தப்படுகிறது. தமிழ்னா தமிழுக்குன்னு செந்தமிழுக்கு இருந்திருக்கணும், அப்படிலாம் இவர்கள் இல்லைன்னு சொல்லுவார்கள். அதனால இது ஒரு விஷயம் இப்ப வகையில கொடுக்கும். ஏன்னா தமிழ் மொழியில் பெண்கள் மடல் உருவது கிடையாது, அது இலக்கிய மரபில் இல்லை. ஆனா திருமங்கையாழ்வார் மடல் உருந்திருக்கார். அப்ப வடமொழியில இருக்கு. வடமொழியில இருக்கிறதே இவர் தென்மொழிக்காரர் பண்ணியிருந்தாருன்னா பாத்தீங்களா, நீங்கள்லாம் செந்தமிழை சார்ந்து இருந்திருக்கீங்களா? இல்லையே, இப்ப வடதேசத்தை போல நடந்திருக்கிறோம்னு சொல்லலாம். சொல்லவா மேம்போக்கா பார்த்துட்டு என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னு. அதனால அப்படி சொன்னத ஆழ்வாரே பாடினார். கடலன்ன காமத்தர் ஆயினும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல். இது தமிழர் மரபு, சங்க காலத்திலேருந்து இருக்கிற மரபு. கடல் போன்ற காமம் இருந்தாலும் பெண்கள் ஆண்களை குறித்து மடல் எடுக்க கூடாது. ஏன்னா பெண்கள் வெட்கத்தின் சிகரமும் வெட்கத்தை விட்டுட்டு பனமடல்ல எழுதிட்டு குதிரை மேல ஏறி உட்காந்து போவாடாது. ஆணா இருந்தா தைரியமா போடுவான், பெண்ணா இருந்தா போக மாட்டாடும் இல்லையோ. அதனாலதான் தமிழ் பண்பாட்டின்படி அது கிடையாதுன்னு வச்சிருக்கா. திருமங்கையாழ்வாரே சொன்னார். ஆனா நான் ஏன் மடல் எடுத்தேன்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கலாம். நான் பெண்ணு தான், வடதேசத்துக்காரிங்கிறதுனால நான் மடல் எடுக்கல, தமிழ்காரியா தான் நான் மடல் எடுத்திருக்கேன். ஆனா ஏன் செய்தேன்னால், அந்த தமிழ் இலக்கியத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனித ஆணை மனித பெண் மடல் உருவது இல்லைன்னு சொல்லியிருக்கு. எங்கேயாவது கடவுள் பேர்ல ஒரு பெண்ணு மடல் எடுக்க கூடாதான்னு சொல்லியிருக்கார். அதை நீங்க விசாரிச்சு பார்க்கணும். நான் ஒண்ணும் உலகத்தாழ்வார் பேர்ல மடல் எடுக்கலையே, நான் ஆசைப்பட்டது பெருமானிடத்தே. இப்ப ஊர் தமிழ் பெண்களுக்கு எதனால மடல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். வெட்கத்தை விட்டுட்டு அவனை நான் காதலிச்சேன்னு சொல்ற அளவுக்கு அந்த மணமகனிடத்துல பெருமை இல்லை. அதனாலதான் ஆண்களை குறித்து மடல் எடுக்க வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கா. ஒரு பெண்ணு வெட்கத்தை விட்டுட்டு அவன் பெருமை பேசணும்னா அவனுக்கு அத்தனை பெருமை இருக்கணுமே, இருந்தாத்தானே பேசப்படுறான். அவள் சுமார் ஆசைப்பட்ட அவ்வளவுதான். அதுக்குன்னு வெட்கத்தை விட்டு மடல் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் ஆணுக்கு பெருமை இல்லை. அதனால பெண்கள் மடல் எடுக்கல. ஆனால் நான் மடல் எடுத்தது திருநறையூர் நம்பியை குறித்து. ஆகவே அவனுக்கு இருக்கிற பெருமை ஒரு பெண்ணின் வெட்கத்தையும் மறக்க வைக்கும். தன் வெட்கத்தை மீறி ஒரு பெண்ணு போறான்னு சொன்னா அந்த அளவுக்கு அந்த ஆணுக்கு ஏற்றம் இருக்கணுமே. உலக ஆண்களுக்கு அந்த ஏற்றம் இல்லை, ஆனா புருஷோத்தமனான பெருமானுக்கு அந்த ஏற்றம். அதனாலதான் நான் மடல் எடுத்தேனே தவிர தமிழ் வரவ நான் மாறவில்லை, மீறவில்லைன்னு திருமங்கையாழ்வாரே சொல்றார். அப்ப எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேள்வியெல்லாம் இருந்திருக்கு. இருந்தத அவரே விசாரம் பண்ணிட்டுதான் சொல்லியிருக்கார். நான் ஏன் மடல் ஊர்ந்தேன்னால், கடல் அன்ன காமத்தராயினும் மடலூரார் மாதர் மற்றையார் மேல். அதுக்கு மேல சொல்றார், மண்ணு வடநெறியே வேண்டினோம். இந்த பாட்டு பிரபந்தம் முடிகிற வரைக்கும் நான் வடதேசத்துக்காரியாவே இருந்துக்கிறேன். மண்ணு வடநெறியே வேண்டினோம், வடக்கு நெறியின்படி பாடினதா இருந்துட்டு போறதுனால் பாட்டு தமிழ் தான், அது சம்ஸ்கிருதத்தில் இல்லை, தமிழ் பாட்டு தான். ஆனா எதுக்காக சொல்றேன், மடல் ஊறுதல்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த நெருக்கம், அது பக்தனுக்கும் பெருமானுக்கும் இருக்கிற நெருக்கம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.